शंभो पुरारे शंकर पुरारे शूलाधर पणिवर कंकण पुरारे शंभो पुरारे शंकर पुरारे शूलाधर पणिवर कंकण पुरारे सुंदर दयानिदे मंगल गुणानिदे सुंदर दयानिदे मंगल गुणानिदे वन्नी शशि भानु नेत्र स्मर हर पुरारे वन्नी शशि भानु नेत्र स्मर हर पुरारे शंभो पुरारे शंकर पुरारे शूलाधर पणिवर कंकण पुरारे सुंदर दयानिदे मंगल गुणानिदे माधव सेवित चरणाम्बुजपुरा माधव सेवित चरणाम्बुजपुरा रे शंभो पुरारे शंकर पुरारे शूलाधर पणिवर कंकण पुरारे शूलाधर पणिवर कंकण पुरारे हर नमः पार्वती पतये हर हर महादेव चित्सवेश शिव चिदंबरम नमः शिवकाम्ये जगदंबिके शिवकटाक्षं परिपूर्णं तेन्नाडुடைய शिवने போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமிங்கிற ரீதியிலே ஆளுடைய பிள்ளையின் சரித்திரம் பாகம் 8 ஞானசம்பந்த பெருந்தகையாரின் சரித்திரத்தின் பாகத்தினை யதாமதி யதாசக்தி அனுபவித்து அனைவர் ஹிருதயத்திலும் இறைவனார் அருளாட்சி புரிந்து இவ்வுலகத்தினை நோய் நின்றும் பிடி நின்றும் மிடிய நின்றும் விடுவித்து அருள்வாராக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். திருக்குளங்குன்றத்தில் சென்று சுவாமி தரிசனம் செய்து மதுரைக்கு சமீபித்தார். எங்கும் சமணர்களின் அரசாட்சியிலே துர்நிமித்தங்களும் துர்சொப்பனங்களும் எங்கும் மலிந்து கிடக்க அவ்வாறு ஒருவருக்கொருவர் இதனை சொல்லிய வண்ணம் இருக்க பாண்டியராஜனை தெரிவித்து தங்களுக்கு தீங்கு விளைவது திடம் என நினைச்ச அக்காலையிலே ஞானசம்பந்த பெருமான் சர்வலோகங்களும் உயும்படி இறைவனாருக்கு திருத்தொண்டு ஆற்ற அங்கு வருகின்றார். மங்கையர்க்கரசி மிகவும் சந்தோஷப்பட்டு அளவிலாத திரவியங்களை கொடுத்து எல்லையிலேயே வந்து நமஸ்கரித்து அவரை எதிர்கொண்டு அழைக்க கொலைச்சிறை நாயனார் பாண்டியமாதேவி இருவருமாக அரசனுக்கு நட்புகத்தி போட்டுவோம் என்று அவர் வந்திட இவ்விதமாக இவ்விஷயம் சமணர்களுக்கு அதிலும் சென்று சேர்ந்தது. கமல சமணர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. எங்கு இவர் வாதிலே நம்மை வென்று பழையபடி சைவ ஆகம நெறி தழைத்து விட வழிவகுப்பரோ என்று அஞ்சினர். பாண்டியமாதேவி தனக்கு பெருந்தகையார் கூறுகின்றார், நமது கடவுளாகிய சிவபெருமான் திருவருள் நம்பால் இருக்கையில் கவலை வேண்டாம் என்று ஒரு ஆஸ்வாதனம் செய்த வண்ணம் அங்கிருந்து சென்று அளவாய் அம்பலத்தரசனை காண்கின்றார். அப்பொழுது அங்கு பிரதான வாயிலை கீழே விழுந்து நமஸ்கரிக்கையிலே சுவாமி மங்கையர்க்கரசி என்று அடியெடுத்து கொடுக்கின்றான். மங்கையர்க்கரசி குலைச்சிறை நாயனாருடைய திருத்தொண்டுகளை ஓதுவதாக ஒரு திருப்பதிகம் பாடி இறைவனை மீனாட்சி அம்மனுடைய அளவாய் அப்பனை துதிக்கின்றார் பதிகம் பாடி. மங்கையர்க்கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கைமடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கணி தன்னொடும் அமர்ந்தாலவாயாவது இதுவே பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலைச்செறி எனும் இவர் பணியும் மன்னலம் பெருசீரவாயீசன் திருவடி அங்கவை போற்றி கண்ணலம் பொழியே காயுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லார் இமையோரேத்த வீற்றிருப்பவர் இனிதேயே.
சுந்தரேஷ பெருமானைக் கண்டார். கண்ணில் அருவியாக நீர் பெருகி தன்னுடைய அப்பா அல்லவா, அவரோடு அவருடைய பெருங்கருணையை மரக்கருணையை கூற இந்த ஜென்மம் காதாது என்று அடியேனும் அடியேனுடைய பதியும் செய்த தவன்தான் யார் என்று உருகுகின்றார். இவ்விதமாக இருக்கிறதிலே பகலிலே அடியார்களோடு சமணர்கள் எல்லாரும் மனங்கலங்கி இருக்கும் நேரத்திலே சமணரோடு வாது புரிய தயாரானார். பாண்டிய மன்னனை காண்கின்றார். அவனோ பித்து பிடித்தவன் போல் இருக்கின்றான். ஏன் இவ்வாறு இருக்கின்றேன் என்ற வினவ அவனோ பதில் சொல்லவில்லை. நானோ சமண மதத்தவன், இவரோ சைவ நெறி செம்மலாக இருக்கின்றார். இவரிடம் எதற்கு என்று இரு பட்சத்தாருக்கும் வாது செய்ய ஏற்பாடு செய்கின்றான். அவ்விதமாகவே சமணர்களோடு வாது செய்ய ஞானசம்பந்த பூர்த்தி தயாராகிவிட்டார். அப்பொழுது பாண்டிமாதேவி கூறுகின்றாள், ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு யாதாயினும் ஒரு ஊறு வருமாயின் நாம் உயிர் துறப்போம் என்று சத்திய பிரமாணம் செய்கின்றாள். அவ்வாறே குலச்சிறை நாயனாரும் என் தலைவி உயிர் விடுவாளாயின் நானும் உயிர் தரிக்கேன் என்று அவரும் சத்திய பிரமாணம் செய்கின்றார். இது இவ்விதம் இருக்க சற்றும் இல்லாத சமணர்கள் சதா காலமும் பஞ்சாட்சரம் ஓதும் மகான்கள் நிறைந்த சிவனடியார்கள் நிறைந்த திருக்கூட்டத்தின் தலைவராக சிவத்தியான பரராக சிவனடியாருக்கு தொண்டாற்றும் பரவனாக ஞானப்பிழம்பாக வந்திருக்கின்ற அவருடைய உருவத்தை கண்டனர். மனம் தளர்ந்தனர். அரசன் இவனிடம் நாம் வாதில் தோத்துவிட்டால் நம்மை ஒழித்து விடுவான் என்ற எண்ணத்தோடு அவர் தங்கியிருக்கின்ற மடத்திலே அக்னியை மூட்டினர். அதனால் இருந்து சாம்பலாகட்டும் என்று எண்ணினார். அப்பொழுது இந்த விஷயம் அவருடைய செவிக்கு செல்ல சிவனடியார்கள் துயில்கின்ற நேரத்திலே இந்த மடத்திலே பாவிகள் பொழுது செய்யலாமா என்று அவர்கள் என் பொருட்டு செய்த தீங்காயினும் சிவனடியார்களுக்கு இவ்வாறு வரலாமா என்று செய்யனே திரு அளவாய் என்று ஆரம்பிக்கும் பதிகத்தை பாடுகின்றார். செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சலென்றருள் செய்யனை பொய்யராமமணர் கொழுவன் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என துவங்கி பதிகம் பாடுகின்றார். அப்பொழுது ஞானசம்பந்தருடைய பிரார்த்தனைக்கு இறைவனார் அருள் செய்தார். பாண்டிமாதேவியின் மங்கலத்தை காக்க வேண்டும். குலச்சிறை நாயனாரின் அன்பிற்கு கட்டுப்பட்டவராக அரசன் அபராதம் செய்தவனாக இருந்தாலும் அவனையும் காக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டு இறைவனார் பையவே சென்று அருளி செய்தபடியாலே அந்த அக்னி வெம்மை சென்று பாண்டியனை தீண்டியது. இந்த அக்னியின் வெப்பம் பாண்டிய மகாராஜனை தீண்டியது. சூரியோதயமான உடனே வெப்ப நோய் மிகவும் அதிகரித்தது. வைத்தியர்கள் செய்யாத முயற்சிகள் அனைத்தும் இல்லை. அவர்கள் செய்தது அனைத்தும் தோற்றது. சமணர்கள் வந்து அவர்களுடைய மந்திரங்களை சொல்லி மயிர்பீலினாலே தடவ பீலிகள் பிரம்பினோடு தீந்தி எரிந்தனவாம். அருகனே காவா என்று அவர்களும் ஓதினார்கள். பலிக்கவில்லை. இவ்வாறு அவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளும் அவனுடைய வெப்ப நோயை பல்வாறு அதிகரித்தது. அப்பொழுது குலச்சிறை நாயனார் இவர்கள் நேற்றிரவு ஞானசம்பந்தமூர்த்தி மடத்திற்கு தீயிட்டனர். அதன் பலன்தான் அரசே தாங்கள் அனுபவிக்கின்றீர்கள் என்று எடுத்தோத ஞானசம்பந்த மூர்த்தியை வரவழைத்தார் அரசன். அப்பொழுது ஞானசம்பந்த மூர்த்தியால் இந்த நோய் நீங்கிவிடுமா என்று அவர்களும் வாதிட்டனர். பிறவி நோயே தீர்க்கக்கூடிய பரமன் இந்நோயை தீர்க்க மாட்டாரா என்று அவர்கள் சார்பாக மந்திரியார் கூற அதையும் பார்த்து விடுவோம் என்று அவர்களும் நாயனாரை அழையுங்கள் என்றார். மங்கையர்கரசி ஓடிச் சென்று ஞானசம்பந்த மூர்த்திக்கு அரசனாரின் நிலையை எடுத்தோத அவரும் வந்தார். ஞானசம்பந்த மூர்த்தி அரச பவனத்தில் பிரவேசித்து அரசன் படுக்கைக்கு அருகே வந்தார். அவருடைய திருமேனி அடங்காது உயிர் சென்றுவிடும் நிலை ஏற்பட்டது. சிறிதும் அஞ்ச வேண்டாம் அரசே என்று அடியேன் ஓதும் சிவநாமமும் அடியேன் செய்யும் சிவத்தியானமும் அடியேன் செய்யும் சிவத்தொண்டும் சிவபுண்ணியமும் தங்களை காக்கும் என்று திருவார்த்தை அருளி செய்தார். அப்பொழுது காட்டு மாவதுரித்து பொறுத்து உடல் நாட்ட முன்னுடையாரை செய்யனவாம் வேள்வி செய்யா மண் கையரை ஒட்டிவாது செய்ய திருவுள்ளமே ஆண்டித்தவத்தால் பயில்வாற்றொழுந்தொன்றருக்கு எளியாய்
திரு ஆலவாயண்டனேய மண் கையறைவாதி நீ செல்லித்து உழத்திர திருவுள்ளமே செந்தனாமுரளும் திரு ஆலவாய் என்று வல்ல மனாசலச் சந்தமார் தமிழ் கேட்ட விஞ்ஞான சம்பந்தன் சொற்பகரும் பழி நீங்கவே என்று சுகலிங்க பெருமானை யாச்சிக்கின்றார். அப்பொழுது மேலும் வேத நெறி தழைத்தோங்க, சிவநாமம் தழைத்தோங்க, சைவ நெறி எங்கும் தழைத்தோங்க அளவாயப்பனை யாச்சிக்கின்றார். சிவநாம பெருமையை கூறுகின்றார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழலாதமே அவனொடு தேரறைவாதி வென்றழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயின் உரையும் எம்மாதியே நீலமேனி அவனல் திறத்து நின் சீலம் வாது செய் திருவுள்ளமே மாலும் நான் முகனும் கான் பரியதோர் கோலமேனியதாகிய குன்றமே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையுமென் ஆதியே. அடுத்த கடம் அளவாய் சிவாலயத்தை பிரவேசிக்கின்றாள். பாண்டியமாதேவியும் குலைச்சிறை நாயனாரும் அவருடன் வர ஞானசம்பந்த மூர்த்தியார் பாண்டியன் பெயர் செய்து அவனை சமண சமயத்திலிருந்து விடுவித்து பூர்வ ஜன்ம வாசனை நீங்க தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அப்போது மீண்டும் அரண்மனைக்குள் பிரவேசிக்கின்றார். ரத்ன சிம்மாசனத்திலே அவரை அமர்த்தி சகல உபச்சாரங்களையும் பாண்டியமாதேவி செய்ய, அப்பொழுது ஒரு திருப்பதிகத்தின் வாயிலாக அவருக்கு மனசாந்தியை நல்கினார். பிரமனூர் வேணு புறம் புகழி வெங்குரு பெருநீர்த்தோ புறமண்ணு பூந்தராய் பொன்னன் சிற பூரம் உறவஞ்சன் அரண் மண்ணு தன் காழி கொச்சை வயமுள்ளிட்ட அங்காதி ஆயே பரமனூர் 12 நின்ற திரு கழுமலம் நாம் பரவோ ஓரே பாண்டிய மன்னனுடைய சுரப்பணி தீர்க்க வேண்டும் என்று சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து சுவாமிகள் அவனை தடவி கொடுக்கின்றார். அப்பொழுது அவனுடைய நோய் நீக்கம் ஏற்பட வேண்டும் என்று நமச்சிவாய தாளினை நமஸ்கரித்து பிரார்த்திக்கின்றார். சமணர்களோடு அரசன் முன்னிலே வாது நடைபெறும் காலம். அப்பொழுது பாண்டிமாதேவி மிகவும் பயந்தாள். தாயே, நீ என்னை பாலன் என்று அஞ்ச வேண்டாம். அளவாயான் துணை இருக்க நான் சமணர்களுக்கு எளியே நல்லேன், தினம் கொள் என்று அவளுக்கு ஆதுரம் போக்கி அருள் மழை பொழிந்தார். சேக்கிழார் பெருந்தகையும் ஞானசம்பந்த மூர்த்தியின் முயற்சியினாலே சைவ சமய நெறி எங்கும் தழைத்தோங்கவும் மாசு நிறைந்த சமணர்தம் கூட்டுகள் யாவும் பொய்த்து போகவும் அவர் எடுத்த முயற்சியினை கொண்டாடி ஒரு சில பாசுரங்கள் கூறுகின்றார் பெரிய புராணத்திலே.
மாசு சேரமணரெல்லாம் மதியினில் மயங்கிக் கூற அசிலா நெறியில் சேர்ந்த அரசனும் அவரை விட்டு தெசுடை பிள்ளையாறு தம் திருகுறிப்பு அதனை நோக்க பாசுரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பார தென்னவன் மாறன் தானும் சிறுபுறத்து தலைவர் தீண்டி பொன் நவை கொன்றையார்த்தம் திருநீர் பூசப்பெற்று உன்னே வல்வினையும் நீங்க முதல்வனை அறியும் தன்மை உன்னினான் வினைகள் ஒத்து துளை என நிற்றலாலே உலகியல் வேத நூலொழுக்கம் என்பதோ நிலவுமை நெறி சிவ நெறியது என்பதும் கலதிவாய் அமணர் காண்கிலார்களாயினும் பலர் புகழ் தென்னவன் அறியும் பான்மையால் அலரும் வினை சூழ் பொழில் காழியுள்ளாதி ஞானம் மலரும் திருவாக்குடை வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து வரைந்து ஆற்றில் நிலவு திரியேடு திருக்கையால் நீட்டி இட்டார் அந்தனர் தேவர்கள் ஆணினங்கள் வாழ்க என்று இந்தமை மொழி பயன் உலகம் என்புற சந்த வேள்விகள் முதல் சங்கரர்க்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடும் மன்னவாம் வேள்வினல் பயன் வேள் புனலாவது நாளும் அர்ச்சனை நல் உறுப்பு ஆதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூளும் இவை காக்கும் முறைமையால் ஆழ்க தீயது என்று ஓதிற்று அயல் நெறி வீழ்க என்றது வேறு எல்லாம் அரண் பயிர் சூழ்க என்றது தொல் உயிர் யாவையும் வாழி அஞ்சு எழுத்து ஓதி வளர்கவே சொன்ன வையகமும் துயர் தீர்க்கவே என்னும் நீர்மை இகபரத்தில் உயர் மண்ணி வாழும் உலகத்தவர் மாற்றிட முன்னர் ஞான சம்பந்தர் மொழிந்தனர் வாழ்க அந்தவர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே அரிய காட்சியர் என்பது அவ்வாதியை தெரியலாம் நிலையால் தெரியார் என உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்லடையாளங்கள் பேசினார். அப்பொழுது அரசன் பதிலளித்தான். சமணத்தவர்களும் வந்திருந்தார்கள். சைவ மடத்து பெரியோர்கள் யாவும் அங்கு குழுமி இருந்தனர். என்னுடைய வெப்ப நோயை யார் நீக்குகின்றீர்களோ முன்சை வினைப்பயனாக நான் அனுபவிக்கும் இந்த சரீரத்தை முடக்கி பலமிழந்து செய்யக்கூடிய இந்த நோயை யாரு விரட்டுகிறீர்களோ அவர்களே வென்றவர்கள் என்று சமணர்களை நோக்கி கூறுகின்றான். சமணர்கள் ஏற்கனவே செய்த அனைத்து பிரயாசங்களும் பலியில்லாமல் பலமில்லாது போகவே இவ்வாறு அரசன் ஆணையிட, ஆயினும் தங்களை கட்டிக்கொள்ளாது அரசனுடைய இடப்பக்கத்தில் நின்று
மயிர்பீலியினாலே மந்திரங்களை ஓதி தடவினர். இறைவன் அணையினாலே வெப்ப நோய் மேலும் மேலும் வளராயிற்று. அப்பொழுது நிறுத்துங்கள் என்று அரசன் ஆணையிட்டான். அப்பொழுது ஞானசம்பந்த பெருந்தகையை பாடி தாங்கள் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என்று ஆணையிட்டான். ஞானசம்பந்த பெருந்தகையார் ஒரு உயர்ந்ததான திருநீற்று பதிகம் தடை பாடி அரசன் மட்டுமல்ல, உயிர் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவனாவது இவ்விதமாக நோய்வாய்ப்படின் என் வாக்கிலிருந்து எழும் சப்தங்கள் அவற்றை நீக்க வேண்டும் என்று ஆலவாய் சொக்கேசனை பிரார்த்திக்கின்றார். அன்னை மீனாம்பிகையை பிரார்த்தித்த வண்ணம் பாடுகின்றார். மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு, வெந்தூயர் தீர்ப்பது நீரே, புதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு, புன் போத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சித புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே, முத்தி தருவது நீரே, முனிவர் அணிவது நீரே, சத்தியமாவது நீரே, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரே, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே, உஷயினியது நீரே, உன்னேயமாவது பேஷ இனியது நீரே, பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரே, வந்தவ வந்தமதாவது நீ, தேசம் புகழ்வது நீரே, திரு ஆலவாயான் திருநீரே, அறுத்தமதாவது நீரே, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரே, வனம் அளிப்பது நீரே, பொருத்தமதாவது நீரே, புண்ணியர் போஷும் வெண்ணீரே, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திரு நீரே.
இல்லது வட்டது நேரு வெறுமைக்கும் உள்ளது நேரு பயில படுவது நீரு வாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை ஒளி தரி சூலத்து ஆலவாயார் திருநீரே ஆலவாயார் திருநீரே ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பவமறுப்பது நீரது ராவணமாவது நீரு தத்துவமாவது ராவணன் குந்திருமேனி அளவயால் திருநீரே அளவயா திருநீரே மாலொடு அயனறிய வண்ணம் உள்ளது மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர் ஏல உடம்பு இடர்த்தீர்க்கும் ஏல உடம்பிடல் தீர்க்கும் ஏல உடம்பு இடர்த்தீர்க்கும் இன்பம் தருவது நீரே ஆலமதுண்டமீடற்று எம் அளவாயான் திருநீரே அளவாயா குண்டிகை கையர்களோடு சக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீ கருத இனியது நீரு என் திசை பட்ட பொருளாத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தே அளவாயார் திருநீரே அளவாயார் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் அளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூஷுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னுடலுற்ற தீப்பிணியாயின தீரச் சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் என்று சொக்கலிங்க பெருமானியும் மங்கையர்க்கண்ணியும் தொழுது விபூதியை அரசனார் நெற்றியிலும் உடலெங்கிலும் பூசினார். ஞானசம்பந்த பெருந்தகை அக்கணமே அவரை பிடித்த அந்த வெப்ப நோய் நீங்கியது. அரசன் புத்துயிர் பெற்று எழுந்தான். சமணர்கள் மனம் நடுங்கியது. மைத்தியல் யாவும் பத்தெறிந்தன. சமணர்கள் உடம்பிலே ஒரு விதமான ஜுரபாதை ஏற்பட்டது. இதை கண்ட குலைச்சிறை நாயனார் அவருடைய திருவடி நிழல்களையே பற்றினார்.
பாண்டியமாதேவி அரசனோடு வந்து அவருடைய திருவடியை பற்றினார். இவ்விதமாக வெப்ப நோயை நீக்கினாலே தர்க்கம் பேசிய சமணர்கள் என் செய்வோம் என திகைத்து நிற்கின்றனர். என்னுடைய வெப்பைய நோயை மட்டும் தாங்கள் நீக்கவில்லை, என்னை பீடித்த பரசமய வெறியும் நீங்கியது ஐயா என்று அவருடைய திருவடி நிலைகளை தொழுது அவர் நமஸ்கரித்தார். மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் நாமங்களம் நகார மங்களம் நாம ஞானானந்தாதே குரவே மங்களம் மாமங்களம் மகார மங்களம் மகாகுருணினே அதே குரவே மங்களம் ஸ்ரீமங்களம் ஸ்ரீகார மங்களம் நன்ன சித்தத்துறதே நீனே வாதே குரவே மங்களம் வாமங்களம் வாகார மங்களம் வடமூலனிலே வாத குரவே மங்களம் யா மங்களம் யகார மங்களம் யதி ரூபணினே அதே குரவே மங்களம் எல்லா ரூபணினே அதே குரவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் சத்குரவே மங்களம் ஞான குரவே மங்களம் ஆனந்த குரவே மங்களம் ஞானானந்த குரவே மங்களம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.